கொழுப்பு கொழுப்பு தவிர்த்தால் இழப்பு. இது பழமொழியா புதுமொழியா? அப்படி என்றால் கொழுப்பை தவிர்த்து உண்ணுவதெல்லாம் லாஸ்ல தான் கொண்டு போய் விடுமா? அப்போ எல்லாருமே நாங்கள் லாஸாக தான் போயிட்டு இருக்கோமா அப்படின்னு கொழுப்பு உணவுகளை பெரும்பாலும் தவிர்த்துட்டு இருக்கிறவங்க நினைக்கலாம். கண்டிப்பாக அதுதான் உண்மை. ஏன் அப்படின்னு சொன்னால், கொழுப்பு என்பது நம்ம உடலுக்கு மிகவும் முக்கியமான ஒரு சத்தாகும். அந்த சத்து தான் நம்ம உடம்புக்கு சரும வளர்ச்சிக்கும் மூளை வளர்ச்சிக்கும் மற்ற உடல் வளர்ச்சிக்கும் மிக பெரும் பங்கு வகிக்கிறது. அந்த கொழுப்பு நம்ம தவிர்க்கும் பொழுது உடல் மிகவும் பலகீனமான நிலையிலும் மற்ற எல்லா உறுப்புகளுடைய வளர்ச்சியிலும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். இன்னைக்கு அந்த கொழுப்புன்ற வார்த்தை கேட்டாவே மிகவும் பயந்தவர்களா ஆகிட்டோம் எல்லாருமே. ஏன் அப்படின்னு சொன்னால், கொழுப்பு அதிகமாக சாப்பிட்டதுனால தான் உடம்பு பருமன் அடையுது, அதாவது குண்டாயிடுறோம். அடுத்தது மாரடைப்பு ஏற்படுது, ஸ்ட்ரோக் அட்டாக் ஆகுது, பக்கவாதம் தாக்கப்படுது. இந்த மாதிரிலாம் ரொம்ப ரத்தம் பிபி ரைஸ் ஆகுது. இந்த கொழுப்பு ரத்த நாளங்களை அடைத்துட்டு மிக பெரும் சவாலாக விளங்குது மனித குலத்துக்கு. அதனால இந்த கொழுப்பை தவிர்த்துட்டு அது இல்லை குறைஞ்ச வகையில் கொழுப்பு இருக்கிற உணவுகளை இன்னைக்கு நம்ம அன்றாட பட்டியலில் சேர்த்துக்கிட்டோம். இது உண்மையிலேயே நல்லதா கெட்டதா? கொழுப்பு அப்போ நாங்கள் தவிர்த்துட்டா எங்களுக்கு வர பிரச்சனைகளை நாங்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறோம்? கொழுப்பு கட்டாயமாக சாப்பிட்டாக வேண்டிய ஒரு உணவா அப்படின்னு சொல்லிட்டு நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன்னா முன்ன இருந்த நமது முன்னோர்கள்லாம் ஒவ்வொரு நாளும் டெய்லி உணவில் பசு நெய், மோர், தயிர் போன்றவைகள் இல்லாமல் ஒவ்வொரு வீட்லேயும் உணவே கிடையாது. அதுக்கடுத்து அவங்க பார்த்தீங்கன்னா மட்டன், சிக்கன், முட்டை இது மாதிரி ஐட்டம் எல்லாமே ரொம்ப அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டு கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இது மாதிரி நிறைய கொழுப்பு சார்ந்த எண்ணெய் வகைகளையும் உபயோகப்படுத்திக்கிட்டு இந்த கொழுப்புனால ஏதாவது உடம்பு பாதிப்பு இருக்குமா இந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாமல் வெறுமனபடி நல்லா சாப்பிட்டு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி நல்ல பலமாக பெற்று அழகான முறையில் அதிக ஆயுளோட வாழ்ந்துருக்கிறாங்க. அப்படின்னா நாம் இப்போ இன்னைக்கு கொழுப்பு தவிர்க்கிறோமே, இது மாதிரி இப்படி போயிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய பலகீனம் அடைஞ்சு சீக்கிரமாக நோய்வாய்ப்பட்டு இயற்கை எழுதுறோம். இந்த நிலையில நாம் இந்த கொழுப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கொழுப்பு ஏன் நமக்கு இன்னைக்கு இந்த மாதிரி ஆகாத பொருளாக மாறிவிட்டது, மாற்றிக்கிட்டோம் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அழகான முறையில் பின்பற்ற ஆரம்பிச்சோம்னா எல்லா கொழுப்பும் பயம் இல்லாமல் சாப்பிடலாம். இதை பற்றி மேலும் நிறைய பதிவுகளை நான் பதிவிட்டு வரேன். கண்டிப்பாக பார்த்து பலனடைங்க. நன்றி.